இந்த சண்டேங்கிறது இப்ப என்ன ஆயிப்போச்சு, ஹோட்டலுக்கு போற நாள் சிலர் சொல்லுவான் பாத்தீங்களா, சாட்டர்டே வந்து நாளைக்கு யாரும் என்னை எழுப்பக்கூடாது, நான் நிம்மதியா தூங்க போறேன். என்னமோ இவன் 6 நாள் தூங்காத மாதிரியும் அந்த ஒரு நாள் தான் தூங்குற மாதிரியும். அப்ப அந்த சண்டே எதுக்கெல்லாம் வச்சிருக்கிறோம்? தூங்குறதுக்கு, சாப்பிடறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு. இதுக்கு நடுவுல ஒரு 2 மணி நேரம் எங்க வந்துட்டு போறோம்? சர்ச்சுக்கு வந்துட்டு போறோம். ஆனா சொல்றதை கேட்டு பாருங்க, சண்டே நாங்க சர்ச்சுக்கு போறோம். 2 மணி நேரம், அதுலயும் முதல் 10 நிமிஷம் முடிஞ்சு போயிடும், வராது, லேட்டா தான் வரும். அதுலயும் கடைசி 5 நிமிஷம் ஜெபம் முடியும் போதே ஏஞ்சி ஓடிடும். இன்னைக்கு போக மாட்டீங்க நான் நினைக்கிறேன், அடுத்த வாரம் போவாங்க, இன்னைக்கு போக மாட்டாங்க போல. இதுல பேரு சண்டே ஓய்வு நாள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஒரு நாள் உங்களது இல்லை, இது உங்களுக்குரிய நாள் கிடையாது. நம்ம எல்லாம் சொல்ற வார்த்தை இப்ப என்ன வார்த்தை தெரியுமா? எல்லாம் சொல்றான் 6 நாள் வேலை பார்க்கிறோம், இந்த ஒரு நாள் தானே எங்களுக்கு இருக்கு. எவன் சொன்ன இந்த ஒரு நாள் உங்களுக்குன்னு? 6 நாள் உங்களுக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். இந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க கர்த்தருடைய நாள். இதுல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்னைக்கு ஊழியக்காரங்களே அப்படித்தான் பிரசங்கம் பண்றாங்க, சண்டே ஒன் டே தான் அவங்களுக்கு இருக்கு, பாவம் அவங்க ரிலாக்ஸா இருக்கிறது. பின்ன 6 நாள்ல லீவ் போடுங்க. அன்னைக்கு லீவ் போட்டா காசு போயிடும் தெரியுது இல்ல, வேலை போயிடும் தெரியுது இல்ல. அந்த உலக பிரகாரமான வேலைக்கு அவ்வளவு உண்மையும் உத்தவமாய் இருப்பீர்களானால் தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு அதை காட்டிலும் உண்மையும் உத்தவமாய் நீங்கள் இருக்க வேண்டும். 2 மணி நேரம் கொடுத்து விட்டு அதையும் உண்மையா கொடுக்காம ஓய்வு நாள் ஓய்வு நாளுங்கிறீங்க.